அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபா கடந்து கிருஷ்ணன். வெரி குட் ஈவினிங் டு ஆல். ஸோ 2026 குரூப் 4 எக்ஸாம் நோக்கி படிக்கிறவங்க லாஸ்ட் 2 days தான் இருக்கு. உங்களுடைய ப்ரிப்பரேஷன் நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு, ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு லாஸ்ட் 2 days. ஏன்னா பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து அப் டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 month, அதாவது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஓகேங்களா, அப் டு 4 month படிக்கிறதுக்கான ஒரு மினி ஸ்டடி பிளான் நான் ரெடி பண்ணி கொடுத்துருப்பேன். அந்த மினி ஸ்டடி பிளான் உங்களுக்கு பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். அதாவது அதுக்கு முன்னாடியே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது கமிட்மெண்ட் சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா, என்ன சூழ்நிலை இருந்தாலும் கூட பிப்ரவரி 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அதாவது கமிங் சண்டே தான் உங்களுக்கு பிப்ரவரி 1. ஓகேங்களா, இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கு, வெள்ளி, சனி. இந்த 2 நாள்ல முடிவு பண்ணிருங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, ஓகேங்களா, என்னன்னா சார் நான் ஏதோ ஒரு தப்பு பண்றேன், ஒவ்வொரு தடவையும் நான் ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறேன், ஓகேங்களா, பட் அந்த எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா கடைசியா ஒரு 10 மார்க் 20 மார்க்ல விட்டுறேன், என்ன தப்பு பண்றேன்னே தெரியல சார் அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற தப்பு என்னன்னா ரொம்ப யோசிக்கிறது. அதாவது யோசிச்சு 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 முன்னாடி இருக்கக்கூடிய காலங்களை தேவையில்லாம வேஸ்ட் பண்ணிக்கிறது. ஆனா பின்னாடி பயங்கரமா என்ன பண்ணுவாங்க, படிப்பாங்க. ஒரு லாஸ்ட் ஒரு 4 month பாத்தீங்கன்னா அப்படி இப்படின்னு பயங்கரமா படிப்பாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நாட்கள் பாத்தீங்கன்னா யோசிச்சு யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணிருப்பாங்க. சோ யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கலாம். ஆனா என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியாம ரொம்ப நேரம் யோசிக்க கூடாது. இங்க பிரச்சனையே அதுதான். இந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே எப்படி இருந்தாலும் நம்ம படிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஆனா எங்க படிக்கிறது, எப்படி படிக்கிறது, எப்ப ஸ்டார்ட் பண்றது, ஓகே, என்ன படிக்கிறது, எப்படி படிக்கிறது, அதையும் நம்ம கொடுத்துட்டோம். அதுலயும் என்னன்னா இது இப்ப ஸ்டார்ட் பண்ண முடியுமா முடியாதா, இப்ப எடுத்து படிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, இதுக்குள்ள எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண, இப்ப 4 மாசம் படிக்கிறதுக்கு என்ன பிளான் நான் சொல்லிட்டேன். அதுலயும் பாத்தீங்கன்னா இதுல எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது, எப்படி ஸ்டார்ட் பண்றது, எப்படி படிக்கிறது. சோ நீங்க யோசிச்சு 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 அப் டு த மே மாசம் வரைக்கும் நீங்க டைம் வேஸ்ட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் விழுந்து விழுந்து படிப்பீங்க. ஆனா அதுதான் உங்களுக்கு என்ன கொண்டு வைக்கும், ஒரு 120 மார்க், 130 மார்க், 140 மார்க். ஏன் எல்லாரும் அந்த ரேஞ்சிலே இருக்காங்கன்னா, ரீசன் நீங்க அதிகப்படியா யோசிக்கிறது தான். இனி யோசிக்கிறதுக்கான காலங்கள் கொடுக்காதீங்க. இனி என்ன நடந்தாலும் சரி, இன்னும் 2 நாட்கள் இருக்கு. பிப்ரவரி 1ஆம் தேதி நான் கொடுத்திருக்கக்கூடிய பிளான் படி என்ன பண்ணுங்க, அந்த பிளான்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்னொன்னா படிங்க. நான் ஒரு 60-70 பாடம் நான் கொடுத்துருப்பேன், 80 பாடம் கிட்ட கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன். அந்த 80 பாடம் டெய்லி ஒன்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு பாடம் படிங்க, முடிங்க, அடுத்தது படிங்க, எது வேணா படிங்க, எது வேணா முடிங்க. ஆனா அந்த நான் கொடுத்துருக்கூடிய பிளான்ல இருக்கக்கூடிய விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இதை நம்ம 4 மாசத்துக்குள்ள முடிக்க முடியுமா அப்படிங்கிற டவுட்டுக்குள்ள நீங்க ஆழ்ந்து யோசிக்கிறதுனால பிரோஜனமே கிடையாது. நம்மளால முடியும், எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த மே மாசம் வரைக்கும் இந்த பிளான்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் முடிக்க முடியுமோ நம்ம முடிக்கிறோம் அப்படின்னு இறங்கி பண்ணுங்க. அதுல நான் 4 மாசம் பிளான்ல கொடுத்துருக்கிறதுல நீங்க ஒரு 80% தாண்டிட்டாலே கிட்டத்தட்ட நீங்க அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நாட்கள் 6 மாசம் அழகா நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. 2 நாள் தான் இருக்கு, படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா.